புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, சரீரத்தின் விளக்கு கண்ணுதானா. உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் கெட்டதா இருக்குமா? சரியாதான் இருக்கு, நல்லா தான் இருக்கு, அழகா பாக்குறேனே. இந்த கண்ணுல பாக்குறது நேர அகத்துக்குள் போகும். இந்த அகத்துக்கு பேர் தான் இருதயம்னு சொல்றாங்க. இந்த பாக்குறது அப்படியே நேரம் இங்கே போகும். இந்த இருதயத்தின் மூலம் போதான் செயல்களாய் மாறுதுங்க. நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ பார்க்கிற பார்வையில பரிசுத்தம் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு பேர் இச்சை. அந்த இச்சை கர்ப்பம் தரிக்கும். கர்ப்பம் தரிச்சு ஒரு பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளையின் பேர் என்ன தெரியுமா? பாவம். அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். நம்மளை பார்த்து கொண்டிருக்க பரிசுத்த தேவன் ஒரு உண்டு. ஆண்டவர் கண்களுக்கு இருக்க உன் கண்ணை எங்கெங்கெல்லாம் பார்த்தேன், எங்கெங்கெல்லாம் உருட்டினேன், எங்கெங்கெல்லாம் கண்ணடிச்சேன், எத்தனை முறை செல்போனை நோண்டினேன், எத்தனை முறை தெரியாம ப்ளூ ஃபிலிம் பார்த்தேன், எத்தனை முறை டிவியை சவுண்டை குறைச்சி நீ அசுத்தமானதை பார்த்தேன், எத்தனை முறை அசுத்தமான புத்தகத்தை நீ படிச்ச. கண்களை குறித்து நம்ம ஆண்டவருக்கு கணக்கு ஒப்பிக்கும் ஒரு நாட்கள் வருங்க. கண்களின் இச்சைக்கு நாம் தப்புவோம்.